நேயர்களுக்கு வணக்கம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்து விட்டாலும் பேச்சிருக்கும். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும்னு பாட்டு பாடின அவரோட பேரும் கூட மூன்றெழுத்து தான். இந்த மூன்றெழுத்துக்காரரை தெரியாம தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாது, அப்படி இருக்கவும் வாய்ப்பே இல்ல. மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பொன்மனசெம்மல், பாரிவள்ளல், இந்த மாதிரி அந்த மூன்றெழுத்துக்காரருக்கு பல பெயர்கள் இருக்கு. எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் எம்ஜி ராமச்சந்திரன் தான் அவரு. தமிழ் திரையுலகத்துல ஒரு மாபெரும் சகாப்தமா, ஒரு அசைக்க முடியாத பெரும் ஆளுமையா திகழ்ந்தவர் தான் எம்ஜிஆர். முதல்ல தமிழ்ல வந்த கலர் படமே அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் தான். அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் யாருன்னா எம்ஜிஆர் தான். அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே தியேட்டர்ல ரொம்ப நல்லா ஓடி பணம் கொட்டுன்னு கொட்டும். எம்ஜிஆரோட படங்கள் எல்லாமே வசூல்ல தங்க சுரங்கங்கள் தான். எம்ஜிஆர தனிப்பிறவின் கூட சொல்லுவாங்க. சீர்காழியில நடந்த நாடகம் ஒண்ணுல 150 பவுண்ட் எடையுள்ள வில்லன் நடிகர் குண்டுமணி தூக்க முயன்றப்போ காலை உடைச்சிட்டாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதுல இருந்து அவர் சீக்கிரமே மீண்டும் வந்துட்டாரு. 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர துப்பாக்கியால சுடப்பட்ட பின்னாடியும் தர்மம் தலைக்காக்கும் என்ற பொன்மொழியை நிரூபிக்கிறது மாதிரி உயிர் தப்புனாரு. அதனால அவருக்கு தனிப்பிறவி அப்படின்னே பேரு. அது மட்டும் இல்ல, 1984ஆம் ஆண்டு உடல் நலக்குறைவுக்கு உள்ளாகி அமெரிக்கா போய் சிகிச்சை எடுத்துட்டு மீண்டும் பிழைத்து வந்தாரு. இதனால முப்பிறவி கண்டவர் அப்படின்னு மக்களால போற்றப்பட்டாரு. சினிமால மட்டும் இல்ல, அரசியல்ல கூட நுழைஞ்சு அமர்க்களப்படுத்தியவர் தான் எம்ஜிஆர். ஆரம்பத்துல காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறமா திமுக, அதுக்கப்புறமா அஇஅதிமுக அப்படின்ற கட்சியை அவர் ஆரம்பிச்சாரு. எண்ணி 5 ஆண்டுகள்ல அவரோட கட்சி ஆட்சியை பிடிச்சது. எம்ஜிஆர் முதல்வராகி ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவரை யாராலையும் அசைக்கவே முடியல. ஏழைகளும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர் தான் எம்ஜிஆர். அதனால பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு, கிராம நிர்வாக அலுவலர் பதவி மாதிரியான புது புது திட்டங்களை தமிழகத்துல அவர் கொண்டு வந்தாரு. அண்ணாவுக்கு பிறகு இந்த புரட்சி தலைவரோட ஆட்சி தான் பொற்கால ஆட்சியா திகழ்ந்தது. இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டுல புதிதா கட்சி தொடங்கி அரசியலுக்கு வரவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு தான் சொல்வாங்க. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்து விட்டாலும் பேச்சிருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் திரையில பாட்டு பாடிதானே பார்த்தோம். ஆனா நிஜ வாழ்க்கையில எப்போதுமே அண்ணா, தமிழ், கடமை போன்ற 3 எழுத்துக்களாலதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட மூச்சு இருந்துச்சு. அவரை பற்றிய பேச்சு தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழர்கள் பறந்து வாழும் உலக நாடுகள்லயும் சரி இன்றைக்கும் இருக்கு, என்றைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்தது எம்ஜிஆர் என்கிற அந்த 3 எழுத்து. புரட்சி தலைவர் பொன்மனசெம்மல் எம்ஜிஆருக்கு இன்னைக்கு நினைவு நாள். அந்த மாபெரும் ஆளுமைய இன்று நெகிழ்ச்சியுடன் நாம் எல்லாருமே நினைவு கூறுவோம். என் அன்புக்குரிய தாய்மார்களே, என் மரியாதைக்குரிய பெரியோர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே,